எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகங்களோட நிலைகள், அப்புறம் எந்த மாதங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதங்கள், வருமானம் வரக்கூடிய மாதம், லாபம் வரக்கூடிய மாதம், திருமண யோகம் கைகூடக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரு பகவான் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். அதுவும் 9ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். அற்புதம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும், அதாவது பூர்வீக சொத்துக்கள். அதே குரு பகவான் அக்டோபர் மாதத்துலேருந்து எங்கே வராருன்னா, பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்திற்கு, அதாவது மறைவு ஸ்தானம், உபஜய ஸ்தானங்களில் ஒன்று, மறைவு ஸ்தானங்களில் ஒன்று. அந்த 6ஆம் இடத்துல வந்துட்டு அவர் உத்தியோகத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். கடன் சுமையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். உடல் ஆரோக்கியத்தை லைட்டாக பின்னாடிக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். நம்ம உஷாராக இருக்கணும், அவ்வளவுதான். இவர் இப்படி இருப்பார் அப்படின்னா நம்ம இப்படி இருக்கணும், அவ்வளோதான். கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். கொடுக்கல் வாங்கலில், கடன் விஷயத்தில், உடல் ஆரோக்கியத்தில், இந்த பகைமை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடம், அதாவது பாத சனி. எப்போவுமே ஜென்மராசியில் இருக்கிறவர்கள் இருந்தாங்க குழப்பம். ஜென்மராசியை விட்டு விலகினோடனே உங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துடுச்சு. கும்பராசி அன்பர்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும், கண்டிப்பாக ஒரு தேஜஸ் வந்துடுச்சு. அப்பாடா, குழப்பம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு முன்னேற்றம், பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டீங்க. ஆனால் என்ன, இந்த சனி பகவான் உங்கள் ஜென்மராசியை விட்டு 2ஆம் இடத்து போயிட்டார். 2ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் விலகி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துட்டார். கவலையே பட வேண்டாம். என்ன சுவாமி கவலைப்பட வேண்டாம், ஜென்மராசியில் அதே தானே பிரச்சனை? கண்டிப்பாக பிரச்சனை அதே தான். ஆனால் குருவோட 9ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியில் விழுறதுனால அந்த ராகு உங்களுக்கு ஃபேவரபிள் ஆகிட்டார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். தொட்டதெல்லாம் ஒரு பொண்ணு கொடுக்க போகிறார், அதாவது வருமானத்தை கொடுக்க போகிறார். கேது கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க, வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருங்க, தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட. சரியா? சரி, எந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதம், எந்தெந்த மாதங்களில் வெற்றி அப்படின்னு பார்ப்போம். ஜூலை 15, 2025 முதல் ஆகஸ்ட் 15, 2025 வரைக்கும் உங்களோட ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாட ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா அப்படியே அதாவது உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத நீங்கள் காமிப்பீங்க. தொழிலே அப்படி தான். சக வியாபாரிகளெல்லாம் அப்படி அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டு நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அக்டோபர் 15, 2025 முதல் நவம்பர் 15, 2025 வரைக்கும் கவனமாக இருக்கணும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில். சரியா? அதுமாதிரி பிதுரார்ஜித சொத்துக்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இடக்கு மடக்கா ஏதாவது நடக்குங்கிறதுனால முடிஞ்சால் வாய்தா வாங்கிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக நல்ல வக்கீலை வச்சு ஆர்கியூ பண்ணுங்கள். நவம்பர் 15, 2025 முதல் டிசம்பர் 15, 2026 வரைக்கும் உங்களுடைய ஜீவனம் விருத்தி அடையும். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள்லாம் குறையும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், கவலையே பட வேணாம். அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக நவம்பர் 15, 2025 முதல் ஜனவரி 14, 2026 வரைக்கும் தொட்டு அத்தனை காரியமும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். லாபம் அருமையாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குரு ரொம்ப ஃபேவராக இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் தொட்டதெல்லாம் குழந்தைகள் மூலமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி ஆன்மீக பயணங்கள் திடீர்னு கிடைக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. மார்ச் 15, 2026 முதல் ஏப்ரல் 14, 2026 வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் நிச்சயமாக வரும். பழைய ஓல்டு பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் மூலமாக ஒரு வருமானம் வரும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பதால் கண்டிப்பாக ஒரு வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அடுத்தபடியாக திருமண யோகம் கைகூடும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் டக்குன்னு இந்த காலகட்டம் அற்புதமாக முடியும். சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? விநாயக பெருமான் வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடு, இது ரெண்டையும் பண்ணுங்க.
விநாயகப் பெருமான் ஞான முதல்வன், ஞான காரகன், அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே இந்த மாதங்கள், நான் சொன்ன மேற்கூறிய மாதங்கள் அற்புதமான ஒரு மாதங்களாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.